ஏன்னா இது கடைசி காலம், இது முடிவு காலம். இது முடிவு காலம். பாருங்க, இந்த ஆட்டத்துக்கும் பாட்டத்துக்கும் இன்னி பாருங்க, நித்திய நித்திய நரக தண்டனை, நரகாக்கினியில் அகப்படுகிறார்கள். அப்படி அகப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்ம மேல அன்பு கூர்ந்து அவருடைய சொந்த ஜீவனையே பலியாக செலுத்தினார். சொந்த ஜீவனை, அவருடைய சொந்த ஜீவனை பலியாக செலுத்தி நமக்கு ஒரு புதிய ஜீவனை உண்டு பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தெய்வ சமூகத்திலே நாம் நம்முடைய ஜீவனுள்ள நாள் வரையிலும் தெய்வத்தை உயர்த்தி காண்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தெய்வத்தை எந்த அளவில் உயர்த்தி காண்பிக்க முடியுமோ அந்த அளவில் உயர்த்தி, வேற ஒரு விதத்திலையும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. வேற எந்த காணிக்கையினால வேணுங்க 100 தேவாலயங்களை கட்டி கொடுங்க, அதனால உங்களுக்கு நன்மை அது இருந்தாலும் அது உங்களுக்கு பல்லவத்தை கொண்டு உங்களை சேர்க்காது. அந்த நறுக்கிரிகளை உங்களை பல்லவத்தில் சேர்க்காது. சோத்திரம். நாம் தேவனுக்குள்ளே வந்து தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சோத்திரம், நம்முடைய வார காட்சிகள் இருந்தது, ஒருவேளை அது இல்லை, எல்லாமே இருக்கிறது. சோத்திரம். இந்த புதன்கிழமை சோதரின் சொன்ன வண்ணமாக சாட்சி கூட்டம் இன்றைக்கு நடைபெறும். நீங்க ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே, ஏன்னா என்னை அறிக்கை செய்கிறீர்கள், நானும் பிதாவின் முன்பாக பரலோகத்திலே அறிக்கை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பா சோத்திரம், அதனால நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை செய்திருப்பார். ஜீவனை, உயிரோட ஜீவனை வைத்திருக்கிறது அவருடைய கிருபை தான். அதை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில ஏதாவது வார்த்தை சொல்லி கதைகளை பற்றி சொல்லி சமயத்தை போக்கடிக்க அல்ல, ஏதோ நீங்க ஜெபித்து நீங்க அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தை தேவ சமூகத்தில சாட்சியாக சொல்லுவதற்கு உங்களுக்கு சமயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலவசமாக அதை பயன்படுத்தி அதை சொல்லுங்க, அது உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இங்க ரட்சிப்புகளை வராதவர்கள் ரட்சிப்பை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோத்திரம். ஞானசனான ரட்சிப்பாகாது, யதார்த்தமான ஒரு ரட்சிப்பு அடையும் போது தேவாவியானவர் உங்கள் இருதயத்தில் ஒரு பூரிப்பை, சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்பதை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி செவரி விழுந்துடும். சோத்திரம். அப்போ சோத்திரம், அது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள்? அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள். பாருங்க எவ்வளவு பாக்கியம். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுவதற்கு எவ்வளவு பாக்கியசாலிகள், எவ்வளவு பாக்கியசாலிகள். நான் கடந்த வாரத்தில் சென்னையில இருந்து ஒரு ஆடிட்டு போன்ல பேசினேன். அவருக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழக்கம். அவரு நான் பேச முடியாத சொல்லி, நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க இந்த 16 வருடத்தில் எழுதி ஒருத்தை ஒரு நாள் சாயோட கேட்க வழி இல்லாத, அது கவர்மெண்ட் சர்வீஸ் ரிட்டையர் ஆகலை, மக்கள் ஆதாரம் கொடுக்காத எடுக்காத நிக்கிறக்க அன்றவர்கள சாய அடிச்சுட்டு இருந்த பைசா கூட ஒரு நோயா பிளைட் ஒன்று அறுத்து எடுத்துட்டு அவன் சாய அடிச்ச பண்ணாங்க. இவர் சாய அடிச்சு திரும்பி வந்தவர் பக்கத்தும் காணல, பைசையும் காணல. அப்படிப்பட்ட காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற போது நீர் இவ்வளவு இல்லை சார், நான் எனக்கு சுய சந்தோஷம் இல்லை, எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறோம். இல்லையா? எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறபடினால நான் எப்போதும் சந்தோஷத்தோடு இருக்கிறேன். பாருங்க சோதரம். ஆகவே எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை ஒரு வசனம் மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீ வாசிங்க. யாத்ரா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 23 வசனத்தை மட்டும் சத்தமாக தெளிவா வாசிங்க. யாத்ரா புஸ்தகம். நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலோ தெய்வங்களை பாருங்க, வெள்ளியினால அநேக தெய்வங்களை உண்டாக்கி வைக்கணும். அப்படி வெள்ளியினாலே தெய்வங்களையோ ஒன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக போதும், உண்டாக்கவே வேண்டாம். அது ஒன்று நமக்கு ஒரு ரட்சிப்பு இல்லை. வெள்ளியினாலோ பொன்னினாலோ பிம்பங்களை உண்டு பண்ணி நாம் அதை வழிபடுவோமானால் எனக்கு அன்பான இதுகளெல்லாம் நம்முடைய தீவிரத்தில் கொண்டுவிடாது. ஒரு நாளில
எல்லாராலும் நாம் கைவிடப்படுவோம். இந்த பாஸ்டர் மார்த்தாண்டத்தை அவர் பேசினாரு, நான் மரிக்கும் போது அவரவருடைய கிரியைக்கு தக்கதாக அந்த ஆத்மா என்ன செய்யும், நரகத்துக்கும் அதாவது சொர்க்கத்துக்கும் அது போகும். ஆறு பிடிச்சி ஒரு பாஸ்டர் ஜோம் பண்ணி அதில் சிலரை விஷப்பை எல்லாம் மறுத்தி ஜோம் பண்ணுவோம். சூத்திரம் விஷப்பு மரம் திரும்ப அந்த விஷப்பை கொண்டே நீ எடுக்க பாருங்க. நமக்கு ஒரு பாவப்பட்ட இப்போ நான் நினைப்பேன், நமக்கு யார் விஷப்பு இருக்காரு அன்னைக்கு நம்ம விஷப்பை ஈஸியாக விஷப்பை பிடிச்சா வருவார். நான் விரும்பல, அவருக்கு அந்த புருஷெல்லாம் ஒரு சூத்திரம் ஒரு செமட்டு வரும். அவர் ஏற்கனவே பாடப்பட்டுங்கிற கொண்டு இறக்குறாரு தெரியுமா. ஒரு ஆள் தூக்கிட்டு பயங்கர பாடம் இருக்கு சூத்திரம். ஏன் பண்ண அவரு அதை சுமத்ததே அவருக்கு கஷ்டம். ஆனால் இவர் ஒரு பாவம் நல்ல மிதக்காரு. நன்மையான தேவனுடைய ரட்சிக்கப்படாத ஜனங்கள் நிர்பாக்கியவாதிகள், நிர்பாக்கியசாலி. ஆகவே நாட்களில உணர்ந்து ரட்சிப்புகளை வந்து ஆண்டவரை விசுவாசத்தோடு ஏற்று என்ன மகிழ்ச்சி, அது என்ன சந்தோஷம், என்னோட சூத்திரம் என்ன சந்தோஷம். ஆகவே நாம் அந்த இங்க இந்த வசனத்தை நீங்க தியானி இந்த 20ஆம் யாத்திராமாக 20ஆம் அதிகாரத்தை வீடுகளை சேர்ந்து படிங்க. சூத்திரம் வேதத்திலே சொல்லியிருக்க சத்தியங்களுக்கு மாறாக யாரு எந்த விசப்பு சொன்னாலும் சொல்லி நாம் காதல ஏற்றக்கூடாது, காதலை எடுக்கக்கூடாது. வேதம் தான் சத்தியம். வேதம் என்ன சொன்னா, இங்க யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் பாருங்க ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வசனங்கள் அது ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. அந்த வசனங்கள் தான் நமக்கு இதில் இதுதான் நமக்கு ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. ஆகவே அன்பான ஆண்டோட சொல்ல தேவன் நம்ம நேசித்தபடினாலே அருமையான இந்த வேத புஸ்தகத்தை அல்லாட்ட நம்ம இந்த உலகத்துல உள்ள விசப்ப மாதிரில நமக்கு என்னங்கள் எழுதி நம்ம குழப்பிட்டு இருக்கோம். அதனால பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்கள் மூலமாக வேத சத்தியங்களை எழுதி ஒரு புஸ்தகமாக வெளியிட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த சத்தியங்களை கற்றுக்கொண்டு சத்தியங்களுக்கு சாட்சிகளாய் நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்தி சூத்திரம் இந்த பூமியிலிருந்து சமாதானத்தோடு பாருங்க. ஒரு நமக்கு விஷப்பு அடைக்கிறாங்க இப்போ பரமல் போகணும்னு கிடையாது. எனக்கு இல்லை மனசில் இப்போ ஆரடங்கு கொண்டு சார் ஜஸ்டஸோ அலசு பிரதரோ நாங்கள் வந்து சோத்திரம் பண்ணி மண்ணடியில் ஆகினா போயிடும். அது போராட்டத்துல போய்க்கணும். ஆறு அங்கே உந்தி தள்ளியோ பிடிச்சு தள்ளியோ பருவத்தில் அங்கே ஏற்றி விட முடியாது. தயவு செய்து ஜாக்கிரதையோடு இந்த உலகத்தில் வாழுங்க. உலகத்தில் என்ன காட்டலாம், என்ன வேணும்னு காட்டலாம். ஆனால் நரகத்தில் அகப்பட்டு போச்சுன்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பருவத்துக்கு ஆயத்தத்தோடு மனம் திரும்பி முழுகி ஞானஸ்நானம் நடத்து பூமியிலே சமாதானமாய் சந்தோஷமாய் ஐக்கியமாய் அன்போடு வாழ்ந்து, அன்புதான் பெரிதல் எல்லாவற்றையும் பார்க்கலாம். அன்பு உடையவர்களாய் உலகத்தில் பெற்றோரிடத்துல, விட்டாரிடத்துல, உறவினரிடத்துல, நண்பர்களிடத்துல, அயல்வாசிகளிடத்துல, எல்லா மக்களிடத்துல சூத்திரம் பயங்கர முகம் காட்டமாக இருக்குது. எல்லா முகங்களும் இல்லையா, சந்தோஷமா இருக்கும்போது மகிழ்ச்சியா இருங்க. ஆராதனை கேட்கும்போது மகிழ்ச்சியா இருங்க. யாரையும் கேட்டால் தெரிஞ்சதை சொல்லுங்க. சூத்திரம் அப்படி நம்ம வாழ்வோம். அதற்கு தான் தேவன் நம்மை அழைத்து சூத்திரம் இது சூத்திரம் பரிசைக்குள்ள பையன் எது இவ்வளோதெல்லாம் இருக்கிறா சூத்திரம். அப்படி நம்ம ஆண்டவருக்குள்ள வாழ்ந்து நித்தியராஜ்யத்துக்கு பாத்திரவான்களா யார் எங்க வச்சு கேட்டாலும் சந்தோஷமாய் பதில் சொல்லக்கூடிய அளவில் வாழும்.